எல்லாருக்கும் வணக்கம். சட்டமும் நீதியும் வந்து இவ்வளோ உயரத்துக்கு போனதுக்கு முதல் காரணமும் மூல காரணமாகவும் இருந்த அத்துணை பத்திரிகை நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் எல்லாருக்கும் என்னோட முதற்கண் நன்றி. கடைசி வரைக்கும் நன்றியோடு இருப்பேன். இதை கொண்டு போய் இப்படி சேர்த்ததுக்கு காரணம் நீங்கள் தான். நீங்கள் எழுதின எழுத்துக்கள் தான். அதில் பல ஊடகங்கள் மூலமாக இப்படிலாம் சொன்னதுனால தான் ஜனங்கிட்ட ரீச் ஆச்சு. அதனால தான் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகிருக்கு. அதுக்கு தம்பி பிரபா சொன்ன மாதிரி வார்த்தைகளே தேடிக்கிட்டே இருக்கும். நன்றிக்கு பதிலாக வேறு ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு லைஃப் லாங் தேட வேண்டியது தான். எனக்கு 90 நான் ஹீரோவாக வந்தப்போ அத்தனை பத்திரிக்கையும் நிறைய பேர் சொல்லி கூப்பிட்ற மாதிரி எனக்கு எல்லாரையும் தெரியும். அவ்வளோ பேரும் எனக்கு இப்போ வரைக்கும் அதே மாதிரி 90 எப்படி எழுதுனாங்களோ, எப்படி என்னை சப்போர்ட் பண்ணி மேலே கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி இப்போ சில நிகழ்வுகள் நடந்து நல்ல எனக்கு எழுதி சப்போர்ட் பண்ணீங்க. ரொம்ப நன்றி. இதை நான் மறக்கவே மாட்டேன். பிரபா வந்து ஓடிடுச்சு அப்படின்னு விட்டுறாம திருப்பி அதை எடுத்துக்கிட்டு மறுபடியும் அடுத்த உயரத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்காரு. இந்த படத்தோட ப்ரொடியூசர் சசிகலாவும் அவங்க வீட்டுக்காரரும், அந்த தம்பிக்கும் அவங்க குடும்பத்துக்குமே நான் நன்றி சொல்லணும். மற்றபடி இந்த டோட்டல் டீம், நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ், இதில் இருக்க பின்னாடி இருந்து உழைச்ச அத்தனை பேர், காஸ்டியூம், ஆர்ட் டைரக்டர், மியூசிக் டைரக்டர், எடிட்டர், இப்படி எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிட்டே போகலாம். ஆனால் அதுக்கு நேரம்லாம் நேரமே இல்லை. அதை விட அடுத்து வந்து இப்போ வந்து தமிழில் ரிலீஸ் ஆன இந்த சட்டமும் நீதியும் இப்போ தெலுங்கில் டப் பண்ணி ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் ஹிந்திலையும் ஆல் ஓவர் இந்தியா ZEE5ல வரப்போகுது. இது எல்லாத்துக்கும் காரணம் மறுபடியும் சொல்கிறேன், ஓப்பன் ஹார்ட்டடாக சொல்கிறேன், என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் தான், சகோதரர்கள் தான். உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். போதும்னு நினைக்கிறேன். நன்றி, தேங்க்யூ எல்லாருக்கும். அந்த இப்போ வந்து அந்த தெலுங்கு வெர்ஷன் அது வந்து பார்க்கலாமா?